என்னுடைய வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது 2025ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி 3025ல இந்த உலகம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு நான் ChatGPT போய் ஒரு 10 விஷயத்த கொடு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த ChatGPTயும் ஒரு 10 விஷயத்த கொடுச்சு. அது என்னலாங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பயங்கர சுவாரஸ்யமாவும் இருக்கும், ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 10 கிரேசியான விஷயங்கள் உங்களுக்கோசரம் காத்துட்டு இருக்கு. இப்ப வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் உங்ககிட்ட ஆஸ் யூசுவல் கேக்குற மாதிரி தான், இந்த ருத்ரன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, மறக்காம பெல் ஐக்கன் எழுதி விட்டுருங்க. ஏன்னா அப்பதான் என்னால இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, என்னால உங்ககிட்ட ஈஸியா கொண்டு வந்து சேர்த்த முடியும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மை டியர் ருத்ரன் ஸ்குவாட். இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, ஏன் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தாலும் சரி, 3025 வரைக்கும் இருந்து இது நடக்குது அப்படின்னு பாக்குறது யாருமே கிடையாது. யாருமே அது வரைக்கும் உயிரோட இருக்க மாட்டாங்க. சோ இது சும்மா ஒரு கணிப்பு தான். ChatGPT கிட்ட போய் நான் கேட்டேன், 3025ல இந்த உலகம் எப்படி இருக்கும், ஒரு லிஸ்ட ஒரு 10 கொடு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அது ஒரு 10 கொடுத்துருக்கு. அது என்ன அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இப்போ டாபிக் உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஃப்ளோட்டிங் ஆன் சிட்டி. அதாவது இந்த உலகம் உலகங்கிறத விட சிட்டிஸ் மக்கள் எல்லாம் வந்துட்டு வானத்துல மிதந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது நினைக்கும் போதே, அது யோசனை பண்ணி பார்க்கும் போதே ஒரு மாதிரி கிரேசியா இருக்கு. நான் அடுத்தடுத்த பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல ஒன்னு இமேஜின் பண்ணிக்கங்க. நான் ஒரு விஷயமா சொல்லும் போது அந்த மாதிரி உங்களை கற்பனை பண்ணிக்கங்க. அது எப்படி இருக்கு அப்படிங்கறத, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃப்ளோட்டிங் ஆன் சிட்டி, நம்ம இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் சிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு வானத்துல மிதந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியிருக்கு. ரெண்டாவது விஷயம், இது ரொம்ப அடிப்பட்ட ஒரு விஷயம், ரொம்ப பேரால ஷேர் பண்ணப்பட்ட விஷயம், ரொம்ப பேரால பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். ஹியூமன் பாதி ரோபோட் பாதி. அது நிறைய பேர் பேசியிருக்காங்க. கண்டிப்பா 3025ல ஹியூமன் பாதியா இருப்பாங்க, அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு பாதி ரோபோட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா செவ்வாய், அதுக்கப்புறம் மூணுல வந்துட்டு நம்ம எல்லாம் குடியேறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப வந்துட்டு நம்ம இந்தியாவில இருக்கோம் அப்படின்னா, நம்ம படிச்சு முடிக்கிறோம், படிச்சு முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோம், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு வெளியூருக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல என்ன சொல்லிட்டு போவோம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம், அமெரிக்காவுக்கு நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா வீட்டுல என்ன சொல்லுவோம், அம்மா நான் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிட்டு வரமா, இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கிளம்பி போவோம். இதுவே 3025ல நம்ம இப்ப எப்படி அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போற மாதிரி, அந்த 3025ல வீட்டுல அம்மா நான் செவ்வாய் கிரகத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரேன், அம்மா நான் நிலாவுக்கு வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோமா? சத்தியமா சொல்லியிருக்குங்க, ChatGPT அப்படி சொல்லியிருக்குங்க. இது வந்துட்டு 3வது பாயிண்ட். அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்டு வந்துட்டு நம்ம உடம்புல அதுவே தயாரிச்சுக்கும். இப்ப லைக் எப்படி சொல்றது, நம்ம பசி எடுக்குது, நம்ம எந்த மாதிரி சாப்பாடு வேணும், எந்த மாதிரி டேஸ்ட்ல வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா உடம்புக்குள்ள அந்த மாதிரி டேஸ்ட்லயும் அதே மாதிரி அந்த எனர்ஜி எல்லாம் வந்துட்டு அதுவே ஃபில் பண்ணிக்கும். நம்ம அதுக்குன்னு போய் தனியா சமைக்கணும், இல்ல அதுக்குன்னு தனியா காய்கறி வாங்கணும், அதுக்குன்னு விளை வைக்கணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது. நம்ம உடம்பே பாத்துக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கு. 4வது பாயிண்ட். இப்ப அடுத்தது 5வது பாயிண்ட் என்ன அப்படிங்கறத பாப்போம். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேர் டெத். இன்னும் 3025ல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாமே அந்த ஆர்கன்ஸ் ஏதாச்சும் செயலிழந்து போச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்துட்டு ரோபோட்டிக்ல இல்ல ஏதாச்சும் இதுல DNA வச்சு சேஞ்ச் பண்ணி புதுசா கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. சோ அதனால வந்துட்டு டெத்தே வராது. சராசரியா ஒரு மனுஷன் 500 வருஷம் வரைக்கும் வாழ்வான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ரொம்ப டெத்தே வந்துட்டு ரேரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் அது எப்படி சொல்றது, இந்த இது கூடியது அந்த 5வது பாயிண்ட் கூட ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். நம்மளுடைய மெமரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து கிளவுட்ல சேவ் ஆயிருக்கும். இப்போ நம்மளுடைய உடம்பு இறந்து போச்சுன்னா, இல்ல ஏதாச்சும் ஒரு லைக் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அந்த மெமரிஸை எடுத்து இன்னொரு உடம்புக்குள்ள போட்டு ஆர்டிபிஷியலா உருவாக்கின அந்த லைக் ரோபோ ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி இதுல போட்டு மறுபடியும் நம்மள உயிர் கொண்டு வர வைக்கலாம். உடம்பு வேறையா இருக்கும், பட் ஆனா அந்த திங்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய பழைய மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இன்னொரு லைஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் வந்துட்டு 6வது பாயிண்ட். மோஸ்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த 3025ல மனுஷங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சாலே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்துட்டு அந்த ரோபோட்டிக் கூட கனெக்ட் ஆகும். இப்ப வந்து பாதி மனுஷன் பாதி ரோபோட், இல்லைன்னா DNA மாத்தி வெறும் ரோபோட்டா மட்டும் இருக்கும், மெமரிஸ் மட்டும் மனுஷங்களோட தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இப்ப 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட எமோஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ரோபோட் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஹாப்பியா இருக்கட்டும், சேடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த ரோபோட் பார்த்து தான் கொடுக்கும். இப்ப நீ சேடா இருக்கு அப்படின்னா அதை மாத்துன்னு அதை நினைச்சிச்சு, இல்ல ஹாப்பியா இருக்கணும், நீ சோகமா இருக்க டைம்ல அதை ஹாப்பியா
நிம்மதியா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது வந்துட்டு ஹாப்பி மோடுக்கு மாத்தி விடும். இந்த மாதிரி லைக் எப்படி சொல்றது, ஒரு பட்டன் அழுத்தினா நம்மளுடைய அந்த மூடு வந்துட்டு மாறும். அந்த மாதிரி தான் வந்துட்டு 7வது பாயிண்ட் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப வந்துட்டு அல்காரிதம் கவர்மெண்ட், ஏஐ கவர்மெண்ட். அப்ப வந்துட்டு இந்த அரசாங்கம், இந்த அரசியல்வாதிக கவர்மெண்ட் எதுவுமே இருக்காது. மொத்தமா வந்துட்டு ஒரு அல்காரிதம் இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணும். அப்ப வந்துட்டு இந்தியா, இப்பெல்லாம் வந்துட்டு இந்தியா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, சீனா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. பட் ஆனா 3025ல இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்தியா இருக்காது, அமெரிக்கா இருக்காது, சீனா இருக்காது, இந்த மாதிரி எந்த கண்ட்ரியுமே இருக்காது. மொத்தமா உலகம் ஒண்ணு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 9வது விஷயம் என்ன அப்படின்னா, சிப்பு வந்துட்டு பிரெயின்ல பொருத்தி இருப்பாங்க. மனுஷங்களுடைய பிரெயின்ல அந்த சிப் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. எனக்கு பர்சனலா வந்துட்டு இதுல என்ன ஒரு ஐடியா வருது அப்படின்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த லவ் பண்ணுவாங்கல்ல, அது அவங்க 2 பேரும் அந்த பிரெயின்ல சிப்பு பொருத்தி இருக்கும் போது அவங்க 2 பேரும் அந்த இதுல கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, இப்போ அந்த கேர்ள் ஃபிரெண்ட் என்ன யோசிக்கிறாளோ அது வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியணும். அதே மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன யோசிக்கணும், அதே மாதிரி அந்த கேர்ள் ஃபிரெண்டுக்கு தெரியணும். அவங்க மனசுல என்னென்ன நினைச்சுக்கிறாங்களோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு 2 பேத்துக்கும் ஷேர் ஆகிக்கணும். லைக் அது எல்லா ஹியூமன்ஸுக்கும் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சு அப்படின்னா, யாரு என்ன மனசுல நினைக்கிறாங்க அப்படிங்கறத இன்னொருத்தரால தெரிஞ்சிக்க முடியற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்துல சந்தோஷம் அதிகமா இருக்குமா, இல்ல அந்த சண்டை, கோபம், இல்ல அந்த மன வருத்தம் இதுதான் அதிகமா இருக்குமா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. லைக் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி யார் மனசுல யார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு இன்னொருத்தரால தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா அந்த லைஃபே ஒரு மாதிரி நரகமா இருக்காங்க, நிம்மதியே இருக்காது யாரா இருந்தாலுமே சரி. இதுலயும் வந்துட்டு நம்ம பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த லவ் பண்ற பசங்க, அதுலயும் ஒரு சிலர் வந்துட்டு இந்த டாக்ஸிக் லவர்னு சொல்லுவாங்க. பேசிக்கா நானும் அப்படிதான். பட் இருந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவ என்ன பண்றா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு ரொம்ப நினைக்கிறவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பயங்கரமா யூஸ் ஆகும். அடுத்தது 3025ல நம்ம கல்ச்சர் எல்லாம் மறந்துருவோம். அப்ப 3025ல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாமே வந்துட்டு பூமி இப்படி இருந்துச்சு, இந்த மொழிகள்லாம் பேசப்பட்டுச்சு, இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு புக்ல மட்டும்தான் படிக்க முடியுமே தவிர அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது. அவங்க அந்த மாதிரி எல்லாம் கல்ச்சரல்ல வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. லைக் இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த கல்ச்சரல்லயே நம்ம வந்துட்டு இப்ப பாதி வாழ கிடையாது. அதே மாதிரி இன்னும் 1000 வருஷம் கழிச்சு நம்மள மாதிரி ஒரு கல்ச்சரை அவங்க வாழ்வாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்ப இருந்த கல்ச்சுரல் வந்துட்டு அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்ல. இப்போ கொஞ்சம் வந்து டெக்னாலஜி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி கல்ச்சர் இப்பயே குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த டைம்ல இவ்ளோ ஃபாஸ்டா வந்துட்டு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கும் போது இன்னும் 1000 வருஷம் கழிச்சு இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படிங்கறத யோசனை பண்ணி பாருங்க. அப்படி வளர்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், அப்ப வாழ்ற அந்த ஜெனரேஷன், அந்த குழந்தைங்க எல்லாமே வந்துட்டு நம்ம வாழ்ந்தது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹிஸ்டரியா தான் படிப்பாங்க தவிர அவங்க ரியல் லைஃப்ல ஃபீல் பண்ண மாட்டாங்க. சோ இதுதான் ChatGPT என்கிட்ட சொன்ன அந்த 10 விஷயங்கள். இந்த 10 விஷயத்துல எதுலாம் நடந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட எண்ட்ல இருக்கோம். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம், ஆஸ் யூசுவல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காம பெல் ஐக்கன் அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய இந்த எல்லா விஷயங்களையும் என்னால உங்ககிட்ட ஈஸியா கொண்டு வந்து சேர்த்த முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ருத்ரன் ஸ்குவாட்ல சேர்ந்துக்காங்க. இப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு புது வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் ருத்ரன் ஸ்குவாட்.